நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? சொத்து சேர்த்துட்டேன்னா சொத்து. 5 வயசுல எங்க பாட்டி எனக்கு ஒரு பங்களா கொடுத்தாங்க. 10 வயசுல எங்க தாத்தா ஒரு பண்ண பங்களா கொடுத்தாங்க. 15 வயசுல எங்க அம்மா ஒரு 10 ஏக்கர்ல ஒரு நிலம் கொடுத்தாங்க. 18 வயசுல எங்க அப்பா ஊட்டியில ஒரு எஸ்டேட் கொடுத்தாங்க. அம்புட்டு என் பூர்வீக சொத்து. இது புரியாம எதிர்கட்சிக்காரங்க நான் நாட்டாம எலெக்ஷன்ல நிக்க கூடாதுங்கிறதுக்காக கீழ்கோட்டு மேல்கோட்டு நடுக்கோட்டுன்னு என்ன பந்தாடுறானுங்க. விடுங்க, எத்தனை நாளைக்கு தான் பந்தாடுவாங்க? அவங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தினோன்னு வச்சிருக்காங்க, அவங்க கதி என்ன ஆகும்? புரியாம பேசாதையா. தண்டவாளத்திலேயே தலைய வைக்கிற பார்ட்டி அவங்க. தண்டவாளம் அவங்களுக்கு தாய் வீடு மாதிரி. மாமா, எல்லாருக்கும் ஊருக்குள்ள குடும்பம் இருக்கும், உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள ஊரே இருக்கு. அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டாலே போதும், நீங்க ஜெயிச்ச மாதிரி தான். புரியாம பேசாதையா. பல குடும்பத்தை பட்னி போட்டு ஒரு குடும்பத்தை மட்டும் வாழ வச்சிருக்கேன். அந்த நினைப்பு மக்களுக்கு வந்துட்டா வராது மாமா. மக்களுக்கு தான் அந்த ஞாபகம் மருதிங்கிற அம்னீஷியா வியாதி அடிக்கடி வந்துட்டு போகுது இல்ல. அதுவும் இல்லாம உங்ககிட்ட தானிய லட்சுமியும் தைரிய லட்சுமி இருக்கிற வரைக்கும் ஒரு பயம் வரமாட்டான். ஆனா ஒண்ணு, உங்களுக்கு அம்னீஷியா வராம இருக்கணும். என்னையா சொல்ற மாமா? தப்பு மேல தப்பு செஞ்சதுனால தான் மக்கள் உங்களுக்கு ஆப்பு வச்சாங்க. மறுபடியும் அதே தப்பை நீங்க செஞ்சீங்க, அந்த ஆண்டவனால கூட உங்களை திருத்த முடியாது. எங்கேயோ கேட்ட குரலா இருக்க. எங்கேயோ கேட்ட குரல் தான் ஞாபகம் இருக்குல்ல. கண்டிப்பா உங்களுக்கு அம்னீஷியா கிடையாது. நீங்க தேர்தலில் நிக்கலாம், ஜெயிக்கலாம். ஜெயிக்கலாம்யா. பஞ்சாயத்து ஆலமரத்தை பாதி விலைக்கு நான் வித்துட்டதா பிராது கொடுத்துருக்காங்களே. அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஒரு 4 பஞ்சாயத்துல மனு தாக்கல் பண்ணுங்க, எவனுமே ஒத்துக்க மாட்டான். உடனே எதிர்கட்சியுடைய சதி அப்படின்னு சொல்லி அனுதாபத்துல ஜெயிச்சிடலாம். எப்படி? அப்படியாயா? சரி, ஒரு நல்ல நேரம் பாரு. என்னங்க என்ன நல்ல நேரம் பார்க்க சொல்றீங்க? நீங்க தான் எப்ப பின்னாடி இந்த ஜோசியர் பின்னாடி அலைவீங்கல்ல. அதுவும் இல்லாம ஜோசியர் நாளைக்கு வராரு, அவர்கிட்டயே கேட்டுக்கங்க. யோ, நாளைக்கு கண்டிப்பா ஜோசியர் வருவாரையா? கண்டிப்பா வருவாரு. அவருக்கு உங்களை விட்டா கஸ்டமரே கிடையாது. என் மச்சானா மச்சானா தான் வெத்தலை போடு. புத்திய காமிச்சிய வெத்தலையை மட்டும் நீ போட்டு காம்பு எனக்கு தெரியா, இருந்தவே மாட்டியா. ஜெய் காளி. மாமா, ஆரம்பமே அபசகுணமா காலிங்கிறாரு, தேர்தல் அவுட்டா? சாமி கும்பிடுறாரு மச்சான். ஓ, காளியா? என்ன ஜோசியரே யோசிக்கிறீங்க? நான் ஜெயிப்பனா தோப்பனா? வரும்போது 5 ஜோடி கொண்டு வந்தேன், இப்ப 4 தான் இருக்கு. 2ல யாரோ ஒருத்தர் அமுக்கிட்டீங்க, கண்டிப்பா எலெக்ஷன் வின் பண்ணுவீங்க. எதிர்காலத்தை பத்தி எடுத்து விடுங்க. நாளைக்கு நடக்க போத இன்னைக்கே சொல்றவன் தான் இந்த ஜோதிட திலக ஜோதிமணி. சரி, நான் நாட்டாம எலெக்ஷன்ல ஜெயிக்க என்ன பண்ணணும்? எலெக்ஷன்ல நிக்கணும். அது தெரியுயா. கோயிலுக்கு ஏதாவது நேர்ந்து கொடுக்கணுமா? ஹோமம் யாகம் ஏதாவது பண்ணணுமா? அது கேட்கிறேன். நம்ம தெருமண்ண பிள்ளையார்களுக்கு பூனையை நேர்த்தி விடுங்க. சரியா சொல்லுங்க. பூனையா யானையா? சிஎம்க்கு யானை, பூனை வந்து நாட்டமைக்கு தான். அது இந்த ஹோமம் ஏதாவது பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணோம். நான் ஹோம் மினிஸ்டர். கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சண்டி ஹோமம், இவர் பல ஹோமங்கள் பண்ணாரு. அவர் என்ன ஹோம் மினிஸ்டரா இல்ல ஹோமம் பண்ற மினிஸ்டரா? சாஸ்திர சம்பிரதாயத்தை பழிக்காதீங்க. உங்க ஜாதகப்படி ஊர் எல்லையில இருக்க ஐநார் சிலை இடம் மாத்தணும். யோ, ஐயனார் சிலை ஊர் எல்லையில் தான் இருக்கும். பாருங்க, ஒண்ணு ஐநார் சிலை நகர்த்துங்க, இல்ல ஊரே நகர்த்துங்க. அட என்னங்க நீங்க, ஐயனார் சிலை வந்து 50 அடி உயரம், என்ன காரணம் சொல்லி நகர்த்துறது? டிராபிக் இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி நகர்த்துங்க. ஊர் கோடியில என்னங்க டிராபிக்? பக்கத்துல ரோடு கூட கிடையாது. வரலன்னா என்னங்க, 10 வருஷத்துல வரப்போகுதுன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு மாட்டு வண்டி வச்சு டமால் ஐநார் சிலை மோதிங்க, மாடலா சிலையை பார்த்து மிரலுன்னு சொல்லி ஐநார் சிலை அப்படியே நகர்த்துருங்க. சரி, சிலையை நகர்த்தி எங்க வைக்கிறது? அடைக்கரை தவிர வேற எங்கேயாவது வைங்க. சரி, அப்படியே பண்ணிடுவோம். அப்புறம் ஐநார் சிலை இடம் மாற்றி வைக்கும் போது கையில இருக்க கத்தி எடுத்து சுத்தி வைங்க. ஏன்னா கத்தியால் தான் கிராமத்துல பயங்கரவாதம் பரவுது. யோ, கத்தி சுத்தின்னு சொல்லிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு தானே நாங்கள் அரசியலே நடத்திட்டு இருக்கோம். சரி, அதை விடு. மனு தாக்கல் பண்ண ஒரு நல்ல தேதியா சொல்லு. மனு தாக்கல் 9ஆம் தேதி. அட, மனு தாக்கல் 7ஆம் தேதியோட முடியுதியா? 2 நாள் கழிச்சு மனு தாக்கல் பண்ணாலும் பரவாயில்ல. 9 தான் உங்களுக்கு ராசி. விடுங்க மாமா, 9ஆம் தேதியே மனு தாக்கல் பண்ணிடலாம். நாம எதை ஒழுங்கா செஞ்சிருக்கிறோம்? ஒட்டப்படார சந்தானம். நான் ஜெயிப்பனையா? கண்டிப்பா ஜெயிப்போம். ஜெயிச்ச மாதிரி தான் 8 பட்டி வாக்கு உங்களுக்கு தான். சைதாப்பேட்டையில் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களையா? அங்கதான் நம்ம ஆளுங்க 60 லட்சம் பேர் இருக்காங்கல்ல. யோ, மொத்த வாக்காளரே 6 லட்சம் தானே? ஐயோ மாமா, நீங்க வாக்காளரை கணக்கு எடுக்கிறீங்க, நான் வாக்காளர் அட்டையை கணக்கு எடுக்கிறேன். கண்டிப்பா ஜெயிக்கிறோம். நான் கிளம்புறேன், தட்சிணை தரீங்களா? தட்சணை தானே. நான் ஜெயிச்சா மத்தியானம் மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்துறதா ஒரு திட்டம் கொண்டு வர போறேன். அப்போ வந்து ஓசியில குடிச்சிட்டு போ. அல்பத்துக்கெல்லாம் ஆராசி வந்தா இப்படிதான். மாமா, அடுத்த நாட்டாம நீங்க தான். எதை வச்சு சொல்ற? வருங்காலத்தை சொல்லக்கூடிய ஜோதிடர் ஜோதிமணிக்கே ஆப்பு வச்சீங்களே, அதை வச்சுதான். மீண்டும் என்ன தேர்ந்தெடுத்து இந்த சேர்ல உட்காந்து வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாட்டாமேட்ட நீங்க என்ன வேணா உரிமையோட கேட்கலாம். முதல்ல உன் நாட்டாம பதவியை ராஜினாமா பண்ணியா? அதிக மெஜாரிட்டியோட ஜெயிச்ச என்ன எதுக்காக ராஜினாமா பண்ண சொல்ற? உன் மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கியா? ஒன்னும் தெரியாத இந்த ஒட்டப்படாத சந்தானத்து மேல எந்த வழக்கும் இல்ல.
இவர் உட்கார்றதுல உனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லையா? எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா நீ மட்டும் உட்காரக்கூடாது. ஏன்னா நீ தான் என்னுடைய எதிரி. சந்தானம், நீ உட்காரு. ஒன்றும் தெரியாத ஒட்டப்படாத சந்தானத்தை உட்காந்து வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. ரிமோட் கண்ட்ரோல் என் கையில், பின்னாலே இருந்து ஆட்டி வைப்பேன். அவரை மட்டும் இல்லை, உங்களையும் சேர்த்து. யோ, என்னையா அது? வழக்கமா நாம தான் வெளிநடப்பு செய்வோம். இப்போ வழக்கத்துக்கு மாறா அவன் போய்கிட்டு இருக்கான். அவனை விடுங்க, இவனை பாருங்க. ஒட்டப்படாரன் சந்தானம் பக்ரீத்து வளர்த்து விட்ட பலியாடு மாதிரி இருக்கான். வலி இது பாருங்க, வலிச்செடுத்தா 1.5 கிலோ விளக்குன்னு தரும். சரியா சொன்னையா? 18 பட்டி கிராமத்து மக்களே, எனக்கு எல்லாமே எங்க மாமா தான். எப்படி ராமர் காட்டுக்கு போன போது அவருடைய செருப்பு நாட ஆண்டுதோ அந்த மாதிரி நான் இந்த நாட்டாம சீட்ல உட்காந்து ஆள போறேன். கீழே கீழே ஒன்று தொலைக்க போறேன். ஒழுங்கா நாற்காலில் உட்காரியா? சீக்கிரம் ஏந்துக்கிறதுக்கு இதாங்க வசதி. நீங்க எதுவும் திட்டம் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கனே. எங்க மாமாவை எல்லாரும் நல்லவன்னு சொல்லணும். அது எப்படி முடியும்? அதாவதுங்க, நான் இந்த நாட்டாம சீட்ல உட்காந்துக்கிட்டு தாறுமாறா தீர்ப்பு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கே எங்க மாமா இந்த சீட்ல உட்காந்துக்கிட்டு மட்டமா நடந்துக்கிட்டாலும் இவனை விட அவரே பெட்டர் அப்படின்னு ஊர் மக்கள் பேசிப்பாங்கல்ல. எப்படி? யோ நாட்டாம, என் மவன் சித்தூர்ல 15 பாலம் கட்டினாயா? நீ என்னத்தை கட்ட போற? நான் கல்யாணம் கட்ட போறேன், அப்புறம் தான் பாலம்லாம். இது சொல்றதுக்கு வெக்கமா இல்லை உனக்கு? ஏயா, நீ கூட தான் வாய்க்கா வரப்பு மேல குறுக்கு நெடுக்குமா 4-5 செங்கலை வச்சு பாலம்னு சொல்லி கட்டிட்டு 10 லட்ச ரூபா சுருட்டினேன். உனக்கு வெக்கமா இல்ல? தலைவா, பழைய நாட்டாமையோட ஒட்டப்படாரன் சந்தானம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கான். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதை வச்சு சொல்ற? பழைய விஷயங்கள்லாம் கிண்டி பதவியை பறிச்சு பாளையங்கோட்டைக்கு அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருவான். நாட்டாம, உன்னை இந்த நாட்டாம நாற்காலியை தூக்குறதுக்காக மனு கொடுக்க போறோம். நீ ஒன்றும் தூக்கவே வேணாம், நானே மனு எழுதி வச்சிருக்கேன். ஒருத்தனை சேர்ல உட்கார விட மாட்டீங்களா? நான் வரேன். இவனை கலாட்டா பண்ணி தூக்கலான்னு பார்த்தா இவனே மனு கொடுக்குறான். அவன் அப்பாவே, நீங்க வாங்க தலைவா, வெளிநடப்பு செய்வோம். எதுக்குயா? அவனை பார்க்கறது பாவமா இருக்கு. எதுக்கு வெளிநடப்பு செய்யறது? என்ன நீங்க நம்ம டியூட்டி கரெக்டா செய்ய வேண்டாமா? வெளிநடப்பு செஞ்சோம்னா தான் நமக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். வயசாயிடுச்சுல, வாங்க. அப்ப நாங்க வெளிநடப்பு செய்யறோம். போய் லெட்டர் போடுங்க. மக்களே, அடுத்து நான் என்ன செய்ய போறேன், நம்ம ஊர் கஜானா காலியா இருக்கு, அதனால அதை ரொப்ப போறேன். எதுக்கு? அப்பதானே எங்க வீட்டு கஜானா ரொம்ப, அதனால அரிசி விலை ஏத்த போறேன். அரிசி 1 கிலோ 50 ரூபாய். 50 ரூபாவா? யோ, இதுக்கு இவன் மாமனே தேவலையா? இன்னும் இருக்கு கேளு. மண்ணெண்ணெய் 1 லிட்டர் 300 ரூபாய், சக்கரை 1 கிலோ 100 ரூபாய், மைதா ரவை இதெல்லாம் 1 கிலோ 80 ரூபாய். எப்படி? ஏஞ்சி பாயா, உன் மாமனே தெய்வம் பாயா. பாயா போலாம். போங்க போங்க. மாமா, எப்படி மக்கள் வாயாலேயே உங்களை தெய்வம் சொல்ல வச்சுட்டேன். நாளையில இருந்து நீங்க தான் நாட்டாம. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருக்கும் வணக்கம். நான் கோயில் சொத்தை திருடி இருக்கேன், ஆலமரத்து கிளையை வெட்டியிருக்கேன், பொது சொத்தை அபகரிச்சிருக்கேன். இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி என் மேலே சுமத்தியும் அதையெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காம தூங்கிட்டு இருந்த என்னை எழுப்பி நீங்கள் தான் இந்த சீட்டில் உட்காரணும்னு என்னை தேர்ந்தெடுத்துறீங்களே, அதுக்கு என் நன்றி. நாட்டாம, தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி கொண்டாந்து உட்கார வைக்கலையா? ஜனங்க ஓட்டு போடும்போது தூங்கிட்டாங்க, அதுதான் உட்கார்ந்துருக்க. ஏயா, நீ தான் பஞ்சாயத்துக்கு வராம தூங்குறோம்னாச்சே, நீ எங்க இந்த பக்கம் வந்த? அப்பப்ப ரெனியூல் பண்ண வருவீங்க. ரெனியூவல் பண்ணதுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் இல்லை, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இல்லை, பஞ்சாயத்து. சரி விடு. ஏமாம்மா, இந்த பஞ்சாயத்துனாலே நசிங்க போன சொம்பு வெத்தலை பெட்டியும் தான் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். இதெல்லாம் கையில் சாட்ட சர்க்கஸ்கார மாதிரி. நம்ம பஞ்சாயத்தில் ஜமுக்காலம் வைக்கிறவன், சொம்பு வைக்கிறவன், சேர் போடுறவன், இவன்லாம் மந்தமாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் சுறுசுறுப்பாக்கிறதுக்காகத்தான் இந்த சாட்டை. நான் வெறும் நாட்டாக மட்டும் இல்லை, ரிங் மாஸ்டரும். அப்படியே முதுகில் அடிச்சுட்டு கடைக்கடையாக போங்க, நல்ல வசூலாகும். ஏமாம்மா, எப்போவுமே பஞ்சாயத்துக்கு அக்காவை கூப்பிட்டு வருவீங்க, இன்னைக்கு அக்காவை கூப்பிட்டு வரல? எதிர்கட்சிக்காரங்க துரியோதனனுடைய சகலப்பாடிங்க. ஜவுளி கடைக்காரன் கடையை விரிக்கிற மாதிரி உங்கள் அக்காவை ஏதாவது பண்ணிடுவாங்க. அதான் உங்கள் அக்காவை கூப்பிட்டு வரல. சரி, எல்லாரும் வந்தாச்சுல்ல, மாசம் நீடு அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறது. ஓ, நாட்டாம நாற்காலியில் உட்காந்துட்டாருன்னா எங்களை எதிர்த்து ஒரு பய பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்க வீட்டுக்கு என்ன வரும் தெரியுமா? என்ன வரும்? ரைடு வரும். ஸோ அது பின்னால முன்னால இந்த கிராம வளர்ச்சிக்காக 219 மசோதாவை முதல்ல தாக்கல் செய்யறேன். அப்ப நாங்க வெளிநடப்பு செய்யறோம். ஐயா, நாங்க என்ன தாக்கல் செய்ய போறோம் தெரியாமையே வெளிநடப்பு செய்வீங்களா? நீங்க என்ன தாக்கல் பண்ணுவீங்க? எங்களை எதிர்த்து தான் தாக்கல் செய்ய போறீங்க. அதுக்காக முன்ஜாக்கிரதையா நாங்க வெளிநடப்பு செய்யறோம். உசார் பார்ட்டி மாமா அது. ஸோ அவங்க போகட்டும் விடு. ஆனா ஒண்ணு, திரும்பவும் இந்த பஞ்சாயத்துக்குள்ள வரக்கூடாது. இதுதான் நான் தாக்கல் செய்யற முதல் மசோதா. என்னோட 2வது மசோதா போடா சட்டம். அது என்ன மாமா, மரியாதையே இல்லாம வாடா போடான்னு ஒரு சட்டம்? பஞ்சாயத்து உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி என்னை யாரும் மதிக்காம எதிர்த்து பேசினா போடான்னு இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன். இது பயங்கர அராஜகம். இல்ல, இது என் ராஜாங்கம். தமிழகத்திலேயே இந்த கிராமத்தை முதன்மை கிராமமா மாத்த போறேன். அப்ப மத்த கிராமம்ல அங்கெல்லாம் நான் நிக்கலையே. என்னோட 3வது மசோதா, இந்த பஞ்சாயத்தை இங்க இருந்து பல்லவபுரத்துக்கு மாத்த போறேன். நாட்டாம,
காலங்காலமா பரம்பரையா நடந்துட்டு வர இந்த பஞ்சாயத்தை எதுக்காக பல்லவபுரத்துக்கு மாத்துறீங்க? இது பாருங்க, எங்க மாமாவுக்கு பல்லவபுரத்துல தோட்டம் காடெல்லாம் இருக்கு. இப்போ பஞ்சாயத்தை பல்லவபுரத்துக்கு மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தோட்டம் காடு பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், அப்படியே நாட்டாம செஞ்ச மாதிரி இருக்கும். எங்க மாஸ்டர் பிளானை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? அப்பப்போ பப்பரப்பான்னு கேள்வி மட்டும் கேளுங்க. நில்லுங்க. எங்க போனாலும் என்னோட அனுமதியோட தான் போகணும். இது 4வது சட்டம். நாட்டாம நாங்க என்ன ஃபாரினுக்கு போறோம், யூரினுக்கு போறோம். போகலாம், ஆனா தரையில படாம போகணும். அப்படி பட்டா 1000 ரூபாய் அபராதம். இது 5வது சட்டம். இந்த எக்ஸ் நாட்டாம நான் எப்போ பஞ்சாயத்து கூட்டினாலும் பஞ்சாயத்துக்கே வரதில்லை. அதனால 150 வருஷம் இவரை ஊரை விட்டே தள்ளி வைக்கிறேன். நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. எழுத்தா பேசுற. இன்னைக்கு சாயந்தரமா உங்க வீட்டுல ரைடு வரும். அலைவா ரேடு கடைன்னு வயிற்ற கலக்குறாங்க. நான் உடனே ஊருக்கு போய் ஃபைலு தஸ்தாவேஜ் எல்லாம் எடுத்து செட்டப் பண்ணி வைக்கிறேன். எஸ்கேப் ஆகணும், இல்லைன்னா பாளையங்கோட்டை வேலூர் எந்த ஜெயிலும் தெரியாது மாட்டிக்கிறோம். இப்போத்தான் என்னுடைய வாரிசுன்றதை நிரூபிக்கிறேன். இது பாரு, எனக்கு ஒன்றும் ஜெயில் புதுசு கிடையாது. சென்ட்ரல், வேலூர், பாளையங்கோட்டை எல்லாத்தையும் பார்த்து வந்தான். ஆனால் இவங்க கிட்ட மாட்டணும், பின்னி எடுத்துருவாங்க. அப்படியே நம்ம ஏரியா ஃபோட்டோகிராஃபர் 2 பேரை நம்ம வீட்டில் வந்து தங்க சொல்லு. எந்த நேரத்துலையும் எது வேணாலும் நடக்கும். இழுக்கிறான், ஐயோ அடிக்கிறான், இழுக்கிறான், ஐயோ அம்மா இழுக்கிறானே. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா ரிஹர்சல் பார்த்தேன். நாளைக்கு குறை தீர்க்கும் நாள். உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் ஃபோன் மூலமாவோ, டெலிகிராம் மூலமாவோ, தந்தி மூலமாவோ, இன்டர்நெட் மூலமாவோ, டிடி மூலமாவோ எது மூலமானாலும் கேட்கலாம். உங்க குறைகளை தீர்த்து வைக்கப்படும். எங்க மாமா நமக்கெல்லாம் டீச்சர் மாதிரி, நாமெல்லாம் அவருக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி. அப்போ இந்த பஞ்சாயத்து என்ன முதியோர் பள்ளிக்கூடமா? நாட்டாம சாட்டையோட வரும்போதே தெரியும் இவர் தான் வாத்தியாரோட வாரிசுன்னு. எனக்கு காலில் விழுது பிடிக்காது, எனக்கு காலில் விழுது பிடிக்காது. ஆமா, கழுத்தை இந்த அழுத்திக்கிட்டு காலில் விழுது பிடிக்காதுன்னு எப்படி கையெடுங்க? ஸோ நான் காலில் விழுது தான் பிடிக்காதுன்னு சொன்ன ஒழிய என் காலில் யார் விழுந்தாலும் எனக்கு பிடிக்காது நான் சொல்லலையே. ஏந்திரிங்க ஏந்திரிங்க. இவங்க 3 பேரும் தனியா நோட் பண்ணி வை, ஸ்பெஷலாக கவனிப்போம். ஓர தள்ளி உட்கார்றா. வணக்கம் ஐயா. வணக்கம். வந்து வாச்சானுங்க பாரு. ஏன்பா பஞ்சாயத்துக்காகவே இந்த ஆலமரத்தை செஞ்சிருப்பானுங்க போல் இருக்கு. என்னப்பா எல்லாரும் இவ்வளவு அமைதியா இருக்காங்க? இப்படித்தான் ஆரம்பத்துல டெட் சைலண்டா இருப்பானுங்க. திடீர்னு ஒரு கிழவன் பேசுவான் பாரு. ஏன்பா ஆளாளுக்கு அப்படி அப்படியே உட்கார்ந்துருந்தா எப்படி? ஏதாவது பேசுங்க. பாத்தியா என்ன பேசுறதுன்னே தெரியாம வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, ஐயா அந்த 18 பட்டியை விட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. இந்த 18 பட்டி ஜனங்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முக்கியமான தீர்ப்பு சொல்றதுக்காக வேண்டிதான் இங்க கூடி இருக்கோம். சொல்லிட்டான்ப்பா, இவர் பெரிய ஐநா சபை லீடர். 25 வருஷமா இதை தாண்டா சொல்றான். தள்ளுங்க ஐயா வர்றார், ஐயா வர்றார், ஐயா வர்றார். நீ சொல்ல நான் வரமாட்டானா? நில்றா அப்படியே. வணக்கம் வணக்கங்க. வணக்கங்க. உட்காரு. ஐயா வந்துட்டாங்க, பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருங்க. பிராது கொடுத்தவரை வரணும்ல. பிராது கொடுத்தவன் பிஸ்கோத் கொடுத்தவன் எப்படா வர்றது? 3 தலைமுறையா துவைக்காத ஜம்காலா, நாய் கூட வாய் வைக்காத நசுக்கி போற சொம்புல தண்ணி, இதெல்லாம் பஞ்சாயத்தோட ப்ராப்பர்ட்டியா? ஏன்டா நீங்க எல்லாம் திருந்திட மாட்டீங்களா? தள்ளுங்க. வர்றாரு சார். நீங்க தான் பிராது கொடுத்ததா? எஸ். கடலங்க சாப்பிடுறீங்களா நீங்க? நோ தேங்க்ஸ். தள்ளி போடா. உனக்காகத்தான் பஞ்சாயத்து வெயிட்டிங்க. ஆமா, பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம். ஐயோ ஏன்பா நம்ம ஊர் கோயில திருட வந்தானே, அவனை கூட்டிட்டு வாங்க. என் டாடி ஏமாத்திட்டானா? உன்னை எதுக்காக அழைச்சிட்டு வரணும் தெரியுமா? தவறு. திருத்திக் கொள்ளுங்கள். அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வர சொல்லி இருக்கிறீர்கள். டேய் அமுல்டப்பா, இப்ப நீ எதுக்குடா விசில் அடிக்க? மனோகரா சிவாஜி மாதிரியே இருக்க. இவன் மனோகரா சிவாஜியா? அப்ப சிவாஜி என்னன்னு சொல்லுவீங்க? என்னடா சொல்லுவீங்க? கணக்கு இந்த மேட்டர் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்க. எங்களுக்கு 10 டிக்கெட் கொடுக்கலன்னா சென்ட்ரலுக்கு நடையா நடப்போம். எம்பி டிக்கெட்டா? ரயில் டிக்கெட். போதும் மூடுங்கயா. என்ன நாட்டாம என்ன இதெல்லாம்? தெரியல, 4 டெலிஃபோனு, மனுக்கள் இருக்கிற ஃபைல். தொழிலை மாற்றி எஸ்டிடி பூத்து வச்சிருக்கியா? ஆலமரத்துக்கு அடியில் கப்படிக்கிற சமகாலத்தில் உட்காந்துக்கிட்டு 1.5 தகரப்பெட்டியை திறந்து வெத்தலை எடுத்து தடவி 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 தீர்ப்பு சொல்கிறேன்னு ஊரை ஏமாத்திட்டு இருந்தேன். இப்போ புது வாழ்வு வந்திருக்கா? ஏயா எத்தனை வருஷம் தான் ஆலமரத்துக்கு அடியிலேயே உட்காருது? எப்போதான் நாங்கள் இந்த கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கிறது? ஸோ அது கம்ப்யூட்டர் இல்லை, கால்குலேட்டர். ஐயோ நாட்டாம, உன் லெவலுக்கு இது ரொம்ப ஓவரா தெரியல? இப்போதான் ஏன் ஃபர்ஸ்ட் பிக்கு, இன்னும் 4 பிக்கு போனால் தான் ஓவர் ஆகும். ஏயா ஞாயிற, நீ வச்சிருக்கிறது தம்மா துண்டு டீ கடை. டீ கடைக்கு வரவங்க கிட்ட மனுநீதி சோழ மாதிரி மனு வாங்கி போண்டா வடைன்னு கட்டி கொடுக்குற. உனக்கு எங்க நாட்டாம எழப்பமா போச்சா?
நாட்டாமீங்களா? ஆமா, உன் குறை என்னையா? நீங்க ஜெயிக்க என் ஒரு காதை அறுத்து காளி கோயிலுக்கு காணிக்கை போட்டானுங்க. யோ, காது கேட்கலனால அது குறைதான்யா. நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னொரு காதையும் அறுத்துக்கிட்டு முழுசா காது கேட்காம என் கட்சி ஆஃபீஸுக்கு வா. புகார் பிரிவில் உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து 25,000 ரூபா பணமும் தரேன். யோ, காது அறுத்தா மாதிரி கண்டதையும் அறுத்துக்காத. ரொம்ப நன்றிங்க. வையா, பாத்தீங்களா எங்க நாட்டாமையுடைய டேமேஜ்? டேமேஜ் இல்லையா, ட்ரைனேஜ். ஐயோ, அது இமேஜ். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியுதான்னு டெஸ்ட் பண்றோம். மூடிட்டு அடி. மச்சான், நம்ம எது சொன்னாலும் எதிர்கட்சிக்காரங்க எதிர்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை நீ காதுலயே போட்டுக்காத. கம்மலை தவிர எதையுமே காதுல போட்டுக்கிறது. காது கேளாதவருக்கு உடனடியா வேலை அப்படின்னு ஒரு மசோதா நிறைவேற்றி உடனே அவங்களுக்கு வேலை கொடு. ஹலோ, எனக்கு நடவுங்கள ஆமாங்க. ரோட்ல ஃப்ரீயா தம் அடிக்க முடியல, செல்போன் பேச முடியல. இதுக்கு ஒரு சட்டம் போட மாட்டீங்களா நீங்க? ஓகே, சட்டம் கொண்டு வரேன். நாட்டாம சிகரெட் கம்பெனிக்காரங்க நமக்கு ஒன்றும் பொட்டி தரல. கமிட் பண்ணாதீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, இந்த மாதிரி சட்டத்தை வேணா இப்படி திருத்திக்கலாம். சிகரெட் குடிக்கலாம், புகை வரக்கூடாது. செல்லில் பேசலாம், வாய்ஸ் வரக்கூடாது. தண்ணி அடிக்கலாம், கப்பு அடிக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணலாம், அது பொண்டாட்டியோட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த மாதிரி சட்டத்தை மாத்திடுறேன். பை. யோ, என்னையா இதெல்லாம்? இந்தியன் பினல் கோட் சட்டத்தில் இல்லாத புது சட்டத்தை போட்டு புஸ்தகம் போட போறீங்களா? இதான் உங்களுடைய ஓராண்டு சாதனையா? ஷட் அப். இந்த சட்டத்தெல்லாம் நிறைவேற்றி சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடத்துறா இல்லையா பாரு. எதுக்கு இந்த பொதுக்கூட்டம்லாம்? சும்மா நமக்கு பொழுது போவனா? அப்போ வெளிநடப்பு செய்ய போறீங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? டெய்லி அதானே பண்றீங்க. நாட்டாம ஃபோன் ஃபோன் என்ன ஃபோன் ஃபோன் ஃபோன். யோ, ஏன் அலற? மக்கள் குறையெல்லாம் உனக்கு நேர் விருப்பம் கேட்குற மாதிரி ஆயிடுச்சா? வாய மூடு. நாட்டாம ஃபோன். அப்படி சொல்லு. ஹலோ ஹலோ, நாட்டாமீங்களா? விஷயத்தை சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. சந்தோஷம். உங்க குரல் அடடடடா குயில் மாதிரிங்க. அப்படியா? சந்தோஷம். எனக்கு ஜெமினி படத்துல இருந்து ஓ போடு அந்த பாட்டு போடுறீங்களா? யோ, ஓ நான் போட்டா மத்தெல்லாம் எவையா போடுவான்? வெயிட் ஆஃப் போன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் நாட்டாம இந்த 4 நாள்ல இது வரைக்கும் எத்தனை மசோதா தாக்கல் பண்ணிருப்ப? 4 நாள்ல 678. 678. இது ரொம்ப அதிகமா தெரியல உனக்கு? தெரியல, அது ரொம்ப கம்மி. யோ நாட்டாம, இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்து சட்டம் போடுறதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறியா? எங்க கிராமத்துல எந்த அடிப்படை வசதியும் இல்ல. அடிப்படை வசதினா? அடிப்படை வசதினா குடிக்க தண்ணி இல்ல, படுக்க பாய் இல்ல, லைட் இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல, திங்க சோறு இல்ல, எதுவுமே இல்ல இருக்க மாட்டோம். நாங்க என்ன பண்றது? ஏன் லூசாயா நீ? எந்த வசதி இல்லைன்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் அந்த ஊர்ல இருக்க? வேற ஊரை பார்த்து போக வேண்டியதானே? ஏயா, மக்களுக்கு எந்த குறையுமே இல்லைன்னா நான் எப்படியா சட்டம் போடுவேன்? சுத்த புரியாத ஆளா இருக்கா போல இருக்கா. போன் வருது, இன்னொரு குறை. ஹலோ, உங்க பிரச்சனை என்ன? நீதான பிரச்சனை? நான் கிராம வளர்ச்சி அமைச்சர் பேசுறேன். ஐயோ சொல்லுங்க ஐயா. நாட்டாம படம் எடுக்க சொல்லி சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. இனி உன் ஆட்டத்தெல்லாம் வீட்டுல போய் காமி. நாட்டாம பதவி பறி போயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு தோல்ல கம்பீரமா துண்டு தலையில போட்டுக்கோ. ஐயோ, இதை எதிர்பார்த்து தானே வந்தீங்க? ஆமா, பார்த்துட்டீங்கல்ல, போங்க. உங்களுக்கு பதவி இறங்கிருச்சு, எனக்கு மப்பு ஏறிடுச்சு. சுத்தம்.